பார்கவிய உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? அம்மா இல்லாம வளர்ந்த குழந்தை, ஆனா எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேம்மா. காலேஜில் மியூசிக் டீச்சராக இருந்தேம்மா. விஆர்எஸ் வாங்கிட்டு இவளுக்காகவே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேம்மா. ஆனா என்னதான் ஒரு அப்பா வளர்த்தாலும் அம்மா வளர்க்குற மாதிரி வராது இல்லைம்மா. வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு குழந்தை இவ, ஆனா இப்பவும் இவ எனக்கு குழந்தைதாம்மா. ஆனாலும் சில நேரங்கள்ல அம்மா செய்யற அளவுக்கு ஒரு அப்பாவால செய்ய முடியாது இல்லம்மா. அம்மாடி ரொம்ப நல்ல பொண்ணுமா இவ. ஏன் பொண்ணுங்கிறதுக்காக நான் சொல்லல, இவ்வளவு மாதிரி பொண்ணு கிடைக்காது. எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாமா அவ. எனக்கு இந்த சம்மந்தம் அமையிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏன்னா இத்தனை வருஷமா நாங்க 2 பேர் மட்டுமே ஒரு வீட்டுக்குள்ள இருந்தோம். என்னதான் அவளுக்கு நான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் அவ வயசுக்கு ஏத்த மாதிரி பல இடங்கள்ல என்னால பேச முடியலம்மா. ஆனா அவ உங்க வீட்டுக்கு வந்துட்டானா உங்களை மாதிரி ஒரு மாமியார் அம்மா ஸ்தானத்துல இருக்கீங்க. அம்மாடி இவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்மா. இவ உங்களை மாமியார பார்க்க மாட்டான், அம்மாவா தான் பாப்பா. கண்டிப்பா ஏதாவது குறை இருந்தா சொன்னீங்கன்னா திருத்திப்போம். இவளுக்கு உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறது பகவானோட கிருபாமா. நான் கும்பிடுற முருகனோட அருள் தாம்மா. உங்க வீட்டுக்காரரோட விஷயம்லாம் வெளியில வந்தப்ப எனக்கு வருத்தமாதாமா இருந்துச்சு. அந்த விஷயத்துல தர்ஷனுக்கு நிறைய சங்கடம். என்னம்மா பண்ண முடியும்? விதி யாருக்கு எப்படி வாழ்க்கை அமைதோ அப்படித்தானம்மா நடக்கும். அது அவங்கவுங்களோட கர்மாம்மா. இல்லை யாரும் யாரையும் குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைம்மா. அம்மாடி மன்னிக்கணும்மா, உங்க மனசு சங்கடப்படுற மாதிரி ஏதேதோ பேசிட்டேன். ஆமா, நீங்க பார்கவி கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க இல்லையா? பேசிட்டுருங்க, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரியா? உட்காந்து பேசுங்க. பார்கவி உட்கார வச்சு பேச. உட்காருங்கம்மா, உட்காந்துக்கங்க. வந்துடுறேம்மா. ஏய் யாரா யாரா நீங்க? டேய் 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 புடிங்கடா. டேய் அடி பாருங்க. அடிங்க டேய். அறிவு வீட்டை கண்டுபிடிச்சி ஆளுங்களை உள்ளார இறக்கிட்டேன். உள்ள கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. நான்லாம் உள்ள போல, யாரும் தெரியக்கூடாதுல்ல, அதுக்கு தான். இந்நேரம் அப்பனும் பொண்ணும் மரண பீதி அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே வெளியில நின்று பேசிட்டு இருக்காத, வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டு அங்கிருந்து. முடிஞ்சிடும், இப்போ கிளம்பிடுறேன். சரி. ஐயோ வா, ஏறு ஏறு.
அந்த பார்கவியும் அவங்க அப்பா பாட்டுக்காரனும் இனி உங்க வழியில வரமாட்டாங்க. பார்கவி அங்க என்ன பாக்குறிய? உங்க சித்தப்பா அம்புட்டியும் சொல்லிட்டாரு. ஏன் சித்தப்பா? ஏன்னா இந்தாருங்க, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், இனி ஒளிவு மறைவெல்லாம் தேவையில்லை. இல்ல, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த பொண்ணு தான். நீங்க லவ் பண்ணி விஷயம் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிருந்தா கூட அது உங்க பாஸ்ட். நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன், உங்க வயசு அப்படி. ஆனா ஒண்ணு சொல்லி போடுறேன், இது வரைக்கும் நீங்க விளையாட்டா செஞ்சதெல்லாம் வேற. இனி என் தங்கச்சி தான் உங்களுக்கு எல்லாம். அதை விட்டுப்புட்டு கல்யாணம் கட்டிக்கிட்டு கண்ணு அங்கிட்டு இங்கிட்டு அலப்பாஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை நோண்டி எடுத்துருவேன். நீங்க அப்படிலாம் செய்ய மாட்டீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க நல்ல புள்ளதான். இருந்தாலும் பொண்ணோட அக்காவா நான் இதெல்லாம் சொல்லணும்ல. என்ன அன்பா பாக்குறிய? அவ எதுவும் சொல்லுவாளோன்னு யோசிக்கிறியலோ? அன்பு, இங்க வா. வாமா. இங்காரு, மாப்பிள்ள இருக்கார்ல, ஒரு புள்ளைய லேசா மனசுல நினைச்சிருக்காப்ல. ஆனா இப்ப பக்காவா தெளிஞ்சு நீதான் எல்லாம் முடிவெடுத்துட்டாரு. இது ஒண்ணும் உனக்கு குறுத்தலாம் இல்லையே? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. என் தங்கம், பாத்தியலா, உள்ள ஒண்ணும் நினைக்கல. சரிடா, நீ உள்ள போ. ஆமா, அவங்கள என்ன பண்ணீங்க? என்ன மாப்பிள்ள, கரிசனத்துல கேக்குறியலா இல்ல பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு கேக்குறியலா? சச்சா, அந்த கர்மாலாம் ஒழிஞ்சா போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிதானடா? ஆமாமா, இனிமே அவங்க என் வழியில வரக்கூடாது, அவ்வளவுதான். அது போதும் எனக்கு. அதெல்லாம் வரமாட்டாங்க. இந்நேரம் மிரண்டு ஊரை விட்டே ஓடி போயிருப்பாங்க. அவங்களால இனி உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அப்படியே வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க கல்யாணத்துல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. புரியுதா? சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி மாமா. போலாமாடா? அப்புறம் மாமா கூடி சீக்கிரத்துல ஜெயில இருந்து வர போறாங்கல்ல, அந்த சந்தோஷத்தோடவே போங்க. மாமா வரப்போறது எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம். இத்தனை நாள் எதுக்காக காத்திருந்தோமோ அது சீக்கிரம் நடக்க போகுது. உங்களுக்கு தானே கூடுதல் சந்தோஷம். நீங்க ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கிய? மனசுல ஒண்ணும் குழப்பம் இல்லைல்ல? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்புறம் என்ன, ஜாலியா இருங்க. சீக்கிரமே மாமாவை சந்திப்போம். சரியா? சரி, நாங்க கிளம்புறோங்க. போலாமாடா? சரி வரேங்க. கிளம்பு.